ஆரம்ப காலத்துல ஹல்க் கிரீன் கலர்லயே இல்ல, அப்ப அந்த பெரிய உருவம் என்ன கலர்ல இருந்திருக்கும்? இது உங்கள் மார்வல் கேரக்டர் உருவான கதை எபிசோட் 3. 1960s கோல்டு வார் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் மத்தியில மக்களுக்கு ரேடியேஷன் மேல ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. அதே சமயம் காமிக்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக் 4 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோ தாண்டி ஒரு அச்சுறுத்தலான ஜெய்ஜாண்டிக்கான ஹீரோ வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதை தொடர்ந்து ஸ்டான்லி அண்ட் ஜாக் கிர்பை 2 பேரும் சேர்ந்து உருவாக்குற கேரக்டர் தான் இந்த கிரே கலர்ல இருக்கக்கூடிய இன்கிரெடிபிள் ஹல்க். அந்த டைம்ல பிரிண்டிங் மிஷின் எப்பவுமே ரெகுலரா கிரே கலர் கொடுக்காம ஒரு டைம் பிளாக் கலர், ஒரு டைம் சில்வர் கலர்ல பிரிண்ட் பண்ணியிருந்தது. சோ அந்த பிரிண்டிங் மிஷினுக்கு ஏத்த மாதிரி ஒரு கலர் இருக்கணும்ன்றதுனால ஹல்க் கிரீன் கலர்ல மாறப்படுறாரு. இப்போ நம்ம எல்லாருமே அவெஞ்சர்ஸை கொண்டாடிட்டு இருக்கலாம். பட் ஆனா 1960s காமிக்ஸ்ல அவெஞ்சர்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனா ஹல்க் இருக்காரு. லோக்கியோட சூழ்ச்சியால ஹல்க ரொம்ப கெட்டவனா காமிக்கிறாங்க. இந்த ஜெய்ஜாண்டிக்கான ஹல்க கண்ட்ரோல் பண்றதுக்காக மிச்ச சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வராங்க. அண்ட் லேட்டர் ஆன் உண்மை தெரியுது. சோ லோக்கி எதிர்த்து போராடுற அந்த டீம் பேர் தான் அவெஞ்சர்ஸ். உங்களுக்கு ஒரு கேள்வி, கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல ரெட் ஹல்கா வரக்கூடிய நம்ம ஜெனரல் ராஸுக்கும் நம்ம ஓஜி ஹல்கான ப்ரூஸ் பேனருக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெய் பண்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கேரக்டரோட வரேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வாய்ஸ் ஆஃப் விக்கியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.